3வது காரியம், உங்களோடு கூட பிறந்தவங்கள கூட இழக்காதீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொக்கிஷங்கள் மாதிரி. அவங்க வந்து ஒரு ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ் மாதிரி. அ யார்ட்டயுமே நம்ப எதையும் ரொம்ப ஷேர் பண்ண முடியாது. ஒருவேளை மனசு தோணுது, எங்க அக்கா கிட்ட ஷேர் பண்ணணும், எங்க அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணணும், எங்க தம்பி கிட்ட ஷேர் பண்ணணும்னா, கடைசியில அவங்க தான் வந்து நமக்காக நிப்பாங்க. ஒவ்வொரு கட்டத்திலயுமே. கண்டிப்பா கூட பிறந்தவங்கள கூட நீங்க இழக்காதீங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமா பாருங்க. 4வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்கனாக்கா, ஈஸியா இழந்து போறாங்க நெறைய பேர். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கன்டின்யூ பண்ணுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ கன்டின்யூ பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து அவங்க கன்டின்யூ பண்ணிட்டு, அ அவங்க கல்யாணம் ஆயிட்டு முடிஞ்ச பிறகு கூட அவங்க கல்யாணத்துக்கு வர வைப்பாங்க. அநேக காரியங்களுக்கு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப என்னைக்குமே இழக்காதீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் குடுத்துருக்கிறாருன்னா கடவுள் உங்களுக்கு, அத கண்டிப்பா நீங்க அத பாதுகாத்துக் கொள்ளுங்க. இழந்து விடாதீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப இழக்காதீங்க.